நான் வந்து இப்போ இன்டர்நேஷனல் பேங்கிங் மேட்ச் போயிட்டு இங்க போய் பிளே பண்ணேன். முதல்ல நான் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் இங்க இருக்க பேண்டி அசோசியேஷன் செக்ரட்டரி பூஞ்சோலை சாருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமா தான் நாங்க இந்த பேண்டிங்ல போயிட்டு நாங்க இந்த மாதிரி ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் போற அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாருன்னா எங்களோட பூஞ்சோலை சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்க 3ஆம் தேதி மேட்ச் எங்களுக்கு 3ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அங்க ரஷ்யால இருந்தோம். அங்க இன்னைக்கு 6ஆம் தேதி 7ஆம் தேதி எங்களுக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு. மொத்தம் 8 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 8 கண்ட்ரில ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரஷ்யா வந்தாங்க, செகண்ட் பிளேஸ் ஜார்ஜியா வந்தாங்க, தேர்ட் பிளேஸ் கஜகஸ்தான் வந்தாங்க, ஃபோர்த் பிளேஸ் நாங்க பேசணும். அது இல்லாம போக மிச்சம் 6 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து நாங்க 4 பேர் செலக்ட் ஆயிருக்கோம். மற்றது வந்து குஜராத்ல இருந்து என் கேப்டன் ஓம் பட்டேல் குஜராத்ல இருந்து அவங்க, அதுக்கப்புறம் ஹரியானால இருந்து, அப்புறம் மகாராஷ்டிரா இருந்து பசங்க வந்துருந்தாங்க. மொத்தம் மொத்தம் தெலுங்கானா மொத்தம் 15 பேர் விளையாடுற ஸ்போர்ட்ஸ். மொத்தம் உள்ள விளையாட போட்டு 6 பேர் மெயின் பிளேயர்ஸ். மிச்சவங்க மாற்றி மாற்றி ஆட விடுவாங்க. அதுல நான் கோல் கீப்பரு, இவன் மெயின் அட்டாக்கரு, இவங்க 2 பேர் மெயின் டிஃபென்ஸ். இவங்க நாங்க 6 பேரும் சேர்த்து மேட்ச் ஆடி இருக்கோம். அதுல வந்து நாங்க போஸ்ட் பிளேஸ் இப்போ 4th பிளேஸ் வின் பண்ணிருக்கீங்க. தமிழகத்துல இதுக்கு உண்டான அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு உண்டான தலைமை எங்கேயுமே இல்லைங்களா? அரசுக்கு நீங்க எதுவுமே கேட்டதே கிடையாதா? நாங்க அதான் 2 வருஷம் கோரிக்கை வச்சிருக்கோம். இது வரைக்கும் ஆனா தமிழ்நாட்டுல ஐஸ்லேண்ட் இல்ல. ரஷ்யால மாஸ்கோல மட்டும் 25 பேண்டி கிரவுண்ட் ஐஸ் ஹாக்கி கிரவுண்ட் இருக்கு. அது போக 22 கிரவுண்ட் நார்மல் ஐஸ் பிராக்டிஸ் கிரவுண்ட் இருக்கு. அவங்க டெய்லி லைக் டே டு நைட் அவங்க ஃபுல் டே அவங்க ஐஸ்ல மட்டுமே பிராக்டிஸ் எடுத்தாங்க. அவங்க லைக் இங்க எப்படி ஐபிஎல் மாதிரி அவங்க ரேட் எடுத்து அவங்க ஃபுல்லா கிளப் மேட்ச் வந்துனே இருக்கு. கண்டினியூஸ் பிராக்டிஸ் அவங்க எடுத்துனே இருப்பாங்க. ஆனா நாங்க எடுக்கணும்னா நாங்க வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி நாங்க இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு தான் நாங்க பிராக்டிஸ் மாதிரி இருக்கு. அவங்க டே டு டே ஃபுல் டே பிராக்டிஸ்லயே இருப்பாங்க, ஐஸ் மேட்ச்லயே இருப்பாங்க. எங்களுக்கு அந்த ஐஸ் மேட்சோட எங்களுக்கு தமிழ்நாட்டோட கிரவுண்ட் மட்டும்தான் எங்களுக்கு அந்த ஐஸ் மேட்ச் இருந்து எங்களாலையும் பிராக்டிஸ் நல்லா எடுத்து நாங்களும் ஃபர்ஸ்ட்லேயே படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த இது இருக்கு. பட் எங்களுக்கு அந்த கிரவுண்ட் கடை இல்லாம கொஞ்சம் இருக்கு. அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஒரு ஐஸ் கிரவுண்ட் இருந்தா நல்லா இருக்கும். நாங்க பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரெகுலர் ஐஸ் மேட்ச் இருந்தா மட்டும்தான் எங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்க முடியும். இல்லைன்னா நாங்க போய் திருப்பி ஐஸ் மேட்ச்ல இருந்து திருப்பி டெஸ்ட் போய் நாங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க ரெகுலர் ஐஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த புதுசுன்ற ஃபீலே உங்களுக்கு வருது. ஆனா எங்களுக்கு முதல்ல வந்து புதுசா இருக்கு. அதனால எங்களுக்கு தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குன்னா நாங்க ரெகுலரா ஐஸ் மேட்ச்ல இருந்து நாங்களுமே ஃபர்ஸ்ட்ல கட்டிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பிராக்டிஸ்